ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க இல்ல ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கியே, அதான் பாக்கலான்னு வந்தேன். மணி என்ன ஆச்சு? 10 ஆயிடுச்சு. என்னாச்சு? பயங்கரமா தலை வலிக்குதுங்க. ஏன்? பின்ன நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இப்படி சத்தம் கேட்டா தூக்கம் கலையாம என்ன பண்ணும்? ஏய், தலை வலிக்குது. மாமா, அத்தை, ஏன் ரூம்ல நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? ஓ ரூமா? இது ஏன் ரூம். ஏன் ரூம்ல நீ என்ன பண்ற சத்யா? ஐயோ, இது உங்க ரூமா? நான் இப்படி இங்க. ஓ, 2 பேரும் எழுந்தாச்சா? குட் மார்னிங். அர்ஜுன், நான் இப்படி இங்க. என்ன கேட்டா நீ தான் சொல்லணும். உன்னை நான் வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி இங்க? ராத்திரி என்ன நடந்தது தெரியல. ஆனா அம்மாவும் பொண்ணும் போல அன்பா பாசமா பக்கத்து பக்கத்துலயே படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. நாங்க வந்து அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். சாரி. இல்ல, சத்யா எப்ப என் ரூமுக்கு வந்தா? நேத்து என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்ல. என்னன்னு தெரியலையா? நேத்து ராத்திரி நான் பார்த்தேன், நீயும் அம்மாவும் அவ்வளவு பாசமா அந்யோன்யமா பேசிட்டு இருந்தீங்க. நீ அம்மா கிட்ட பாவ மன்னிப்பெல்லாம் கேட்ட, அவங்களும் மன்னிச்சிட்டாங்க. நான் மன்னிப்பு கேட்டனா? எதுக்கத்த தெரியலையே. சத்யா, அம்மாவா மத்தவங்க முன்னால விமர்சனம் பண்ண வேண்டியது, ஆனா தனியா இந்த ரூம்குள்ள அம்மா பொண்ணு மாதிரி பாசமா நடந்துக்க வேண்டியது. கிண்டல் பண்ணாத அர்ஜுன். கிண்டல் பண்ணலமா. செல்வநாயகி மட்டும் என்ன எங்களுக்கே தெரியாம உன் மேல ரகசியமா பாசத்தை கொட்டுறா. அப்படி ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு என்னதான் பேசுனீங்களோ தெரியல. அதான் எனக்கும் தெரியலங்க. சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அண்ணே, என்னென்ன நடக்குதுங்க? அனியும் சத்யாவும் இவ்ளோ பாசமா இருக்காங்க. ராத்திரி எல்லாம் தூங்காம அப்படி என்னத்தை தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க?